மதுரையில் 14வது ஹாக்கி ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை தொடர் தொடங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், தற்போது இந்த ஹாக்கி தொடர்பாக தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மதுரையை விழாக்கோலம் பூண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன செல்வகுமார்? வான வேடிக்கையுடன் 14வது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி மதுரையில் முதல் போட்டி துவங்கி இருக்கிறது. இந்த 14வது இந்த உலகக்கோப்பை என்பது மதுரை மற்றும் சென்னையில் 2 இடங்களிலும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மொத்தம் 72 போட்டிகள் இந்த ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் ஜூனியர் போட்டியில் நடைபெற இருக்கின்றன. மதுரையில் ஒரு 31 போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் முதல் போட்டியாக இன்று ஜெர்மனி மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 2 அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போதுதான் வான வேடிக்கையுடன் துவக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய ஜெர்மனி இதில் வெற்றி பெறும் என்கின்ற அதிகம் இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த சர்வதேச உலகக்கோப்பை போட்டி நடத்துவதற்காக மதுரையில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவில் ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு உலக கோப்பை ஹாக்கி ஸ்டேடியம் தற்போது ஏற்கனவே துணை முதல்வரால் திறக்கப்பட்டது. அதில் தான் இந்த போட்டிகளும் துவங்கி நடைபெற இருக்கின்றன. இன்று மட்டும் 4 போட்டிகள் நடைபெறுகிறது. ஸ்பெயின், எகிப்து, அதே போன்று நமீபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையிலான அந்த 4 போட்டிகள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன. இந்திய அணியினுடைய போட்டி வருகின்ற நாட்களில் நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெற போகின்ற இந்த போட்டியை காண்பதற்காக கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மட்டுமல்ல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் இலவசமாக வரலாம் என்பதால் ஆன்லைன் மூலம் புக் செய்துவிட்டு காலையிலிருந்தே வருவதை நாம் பார்க்க முடிந்தது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய அணி 2வது இடத்தில் இந்த உலக ஜூனியர் கோப்பையில் இருக்கிறது. எனவே இந்த முறை 1வது இடத்தில் வருவதற்காக, ஏனென்றால் சொந்த மண்ணில் விளையாடக்கூடிய இந்த சூழலில் முதலிடத்தில் வரும் என்று இங்கு வரக்கூடிய ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய ரசிகர்கள் இது போன்ற ஒரு சர்வதேச தரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானம் நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக ஹாக்கி விளையாடக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்று நம்மிடையே பேசும்போது தெரிவித்தார்கள். இதான் நம்மளோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ். நம்ம அதை மறந்துட்டோம். ஆக்சுவலாக கிரிக்கெட்டுனே போகிறது இந்த மாதிரி ஒரு புது ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்டேடியம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அதுவுமே இன்னும் ஈக்குவலாக வளரும். மக்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸு தெரியும். ஏன்னா எல்லாருமே கிரிக்கெட்னு அதில் போய் அதில் இருக்க காம்படிஷன் அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது மாறி மாறி போனால் அதுலேயுமே ஷைன் ஆகி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாரும் அதில் சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி ஏன்னா மதுரையில் இருக்கிறவங்க சவுத் ஜோனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ஸ்பாட்லைட் இருந்ததுனால இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மக்கள் பார்க்குறதே விரும்பாமல் ஒரு சூழ்நிலை வரைக்கும் போயிடுது. இப்போ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்து திரும்ப அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரீஇக்னைட் பண்ணுறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் மதுரையிலன்றது எக்ஸ்பெக்டே பண்ணலை இதை யாருமே. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ we are very happy. It's going to be very exciting. Very exciting. I mean, I think South Africa can take them. Okay, but yes. Germany is the defending champion. I know. Yeah, Germany is the defending champions. I mean, a brilliant team. But we've got some up-and-coming stars who are going to show them some competition. I think it'll be a very tight game. Okay. But we're very confident that we can surprise them. Okay. Well, how is the arrangements here? Well, I mean, so far it's been amazing. The welcoming from the people and the friendliness is wonderful. We're really, really happy to be here. செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.